المجالس بالأمانة أو كما قال عليه الصلاة والتسليم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல் மஜாலிசு பில் அமானா, மஜ்லிஸுகள் அதாவது சபைகள் அமானிதமாக இருக்கின்றது. நன்மையின் அடிப்படையில் அமைந்த சபைகள் அனைத்தும் அது நம்பகத்தன்மை உடையதாக இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஒரு மஜ்லிஸில் பேசப்பட்ட விஷயங்கள் அது ஒரு அமானிதமாக இருக்குது. அந்த மஜ்லிஸை கடந்து வெளியில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை ஒரு ஊர்ஜிதம் ஆகி ஒரு விஷயம் அது நடைமுறைக்கு வருவதற்கு முன்பதாக அதை என்ன செஞ்சிடக்கூடாது, வெளிப்படுத்திடக்கூடாது. உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹதீஸில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மருமகன் குனைஸ் பின் ஹுதைஃபா அஸ்ஸலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்டவங்க. இவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. இவர்களுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களாக இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய மருமகன் உசைரா இவங்க இறந்ததற்கு பிறகு தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வேறொரு கணவருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும், வேறொரு திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்றதுக்காக விரும்புகிறாங்க. விரும்பி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல போய் கேட்குறாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியுடைய நிலைமைகளை எடுத்து சொல்லி, என்னுடைய மகள் ஹப்ஸாவை நான் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன், நீங்கள் திருமணம் செய்து கொள்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளணும்னு என்கிட்ட நீங்கள் கேட்ட இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க என்பதாக கேட்குறாங்க. பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு மறுபடியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சப்ப இப்படி கேட்குறாங்க, என்னுடைய மகள் ஹப்ஸாவை திருமணம் செய்து கொள்கின்ற விஷயத்தில் நீங்கள் என்ன யோசிச்சிங்க, இப்போ நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு போய் கேட்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்போதைக்கு நான் திருமணம் செய்து கொள்ளணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்ற பதிலை சொல்கிறாங்க. அந்த பதிலை கேட்டவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து போயிடுறாங்க. அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போகிறாங்க. அவங்க இடத்துல போய் என்னுடைய மகள் ஹப்ஸா அவர்களை திருமணம் செஞ்சுக்கிறீங்களான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க இடத்துல கேட்குறாங்க. திருமணம் ஒப்பந்தம் பேசுகிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கிறாங்க. அமைதியாகவே இருந்துடுறாங்க. எதுவுமே பேசாமல் இருந்ததுனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் மன வருத்தம். ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போய் கேட்டப்ப அவங்க கொஞ்சம் நான் யோசிக்கிறேன், எனக்கு யோசித்து சொல்கிறதுக்கு நேரம் கொடுங்கன்னு கேட்டாங்க. கொஞ்சம் காலமும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, இப்போ திருமணம் செய்து கொள்கிற விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி, அந்த எண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணத்தை சொல்லிட்டாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த காரணமும் சொல்லவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. அப்படின்றதுனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் மன வருத்தம். கொஞ்ச காலத்துக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக உடன்படிக்கை செய்து நபி அவர்களும் திருமணம் செய்து கொள்கிறார். உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறாங்க. நபி அவர்கள் திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கிறாங்க. நீங்கள் என்னிடத்தில் இந்த மாதிரி ஹப்ஸாவை திருமணம் செய்து கொள்கிற விஷயத்தில் கேட்டிருந்தீங்க, நான் எதுவும் சொல்லாததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மன வருத்தம் என் மீது இருக்கும். அதுக்கான விளக்கு என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக பேசினாங்க. அந்த செய்தியை நான் அறிஞ்சிருந்தேன். எனவே நபி அவர்கள் பேசின அந்த விஷயம் நான் ரகசியமாக வைக்க விரும்பினேன். நபி அவர்களே அந்த செய்தியை சொல்லி நபி அவர்களே திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு நான் இப்போ என்ன செய்கிறேன், அவங்கள்ட்ட வெளிப்படுத்துகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அப்படி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொள்கிற விஷயமாக பேசலை, அல்லது அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்திருப்பாங்க என்று சொன்னால்
கண்டிப்பாக நான் என்ன செஞ்சிருப்பேன், உங்களுடைய மகள் ஹப்ஸாவை நான் திருமணம் செய்திருப்பேன் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொள்வதாக அறிஞ்சிருந்த அபூபக்கர் சித்திக்குள்ள நபி அவர்களுக்கு நெருக்கமான சிறு வயதிலிருந்து உள்ள நண்பர். எனவே நபி அவர்களுடைய அந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செஞ்சுருப்பாங்க. அப்போ அவங்க பேசிக்கொண்ட அந்த விஷயத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யலை, வெளிப்படுத்த விரும்பலை அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் வந்திருக்கு ஹதீஸ். நான் சின்ன பிள்ளைகளோடு நான் விளையாடி கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, என்னை கூப்பிட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும்பாலும் நபி அவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிவிடை செய்த ஹித்மத் செய்த ஒரு சகோதரராக இருக்கிறாங்க. அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் அழைச்சி ஒரு வேலைக்காக அனுப்புகிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் தாமதமாக வராங்க. தாயார் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்ததுக்கு என்ன காரணம்? பொதுவாக பிள்ளைங்க விளையாட்டு வந்தாங்களா, லேட்டாக வந்தால் என்ன காரணம், எதனால் லேட்டாக வந்து நம்ம கேட்போமா இல்லையா? அந்த மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அவருடைய தாயார் கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு வேலையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருந்தாங்க, அதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேலை அப்படின்னு தாயார் கேட்கும்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அது ரகசியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன ஒன்று அப்படின்னு தாயார்கிட்டே சொல்கிறதுக்கு அனஸ் ரலியல்லாஹு மறுக்கிறாங்க, சொல்லவே இல்லை. அப்படி ரகசியம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தாயார் என்ன சொன்னாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை ரகசியமாக வைக்க சொன்னாங்களோ அந்த விஷயத்தை நீ ரகசியமாக வச்சுக்க, நீ வேறு யார்கிட்டையும் இதே மாதிரி சொல்லிடாத அப்படின்னு என்கிட்ட நீ எப்படி சொல்லாமல் இருந்தே அதே மாதிரி வேறு யார்கிட்டையும் சொல்லிடாமல் நீ இது அப்படின்னு அவங்க தாயார் என்ன செய்கிறாங்க, உபதேசம் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த செய்தி இந்த ஹதீஸ் நம்ம முஸ்லீமில் இடம்பெற்றிருக்குது. இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய சாபித் பின் அல் புனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்களிடத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, சாபித்தே, நான் அந்த ரகசியம் என்ன அப்படின்ற விஷயத்தை நான் யாருக்காவது சொல்கிறதா இருந்தால் உங்களை விட நான் வேறு யாருக்கும் உங்களிடமும் நான் என்ன செஞ்சுருப்பேன், இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற இந்த ஹதீஸை அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட நான் என்ன செஞ்சுருப்பேன், சொல்லியிருப்பேன். ஆனால் நபி அவர்கள் சொல்லக்கூடாது சொன்னதுனால அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் வேறு யார்கிட்டையும் நான் இதை சொல்லலை, உங்கள்கிட்டையும் நான் சொல்லலை என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணம் வரைக்கும் அந்த நேரத்தில் நபி அவர்கள் கொடுத்த அந்த வேலை என்னன்றது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் அது தெரியாது. அந்த அளவுக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக எந்த ஒரு மஜ்லிஸில் பேசப்பட்ட விஷயம், உதாரணமாக ஒரு திருமணம் விஷயமாக கூட இருக்கட்டும், ஒருத்தர் திருமணம் பெண் பார்க்குறாங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, முந்திட்டு போய் இன்னொருத்தர் போய் பெண் பார்க்கக்கூடாது. அவர் பெண் பார்த்து அவர் வேணான்னு அந்த வரத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா தான் அந்த செய்தி தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்யணும், போய் இப்போ பார்க்கணும். அடுத்து அதே மாதிரி ஒரு பொருள் வியாபாரம் செய்கிறாரு, அந்த வியாபார இடத்துல ஒருத்தர் பொருள் வாங்குறாரு, அவர் வாங்குறாருன்னு தெரியும் போது நம்ம ஒதுங்கி போயிடணும். அவர் வாங்கக்கூடிய நேரத்தில் அவரை விட அதிகமான தொகையை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அந்த பொருளை வாங்கக்கூடாது. இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வியாபாரத்திலும் திருமணத்திலும் எல்லா வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் ரகசியங்களை பேணுகின்றவர்களாக, மஜ்லிஸுடைய அந்த ஒழுக்கங்களை பேணுகின்றவர்களாக, மஜ்லிஸிலே பேசப்பட்ட அந்த செய்திகள் கூட ஒரு அமானிதமாக பேணப்பட வேண்டும் என்பதாக வழிகாட்டி தந்திருக்கின்ற ஒரு உயர்தரமான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாமும் இதை பிரகாரம் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி